அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் ஆல்பபெட் டிசைனை கேன்வால எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? நான் இப்போ ஃபைல், கிரியேட் நியூ டிசைன், யூடியூப் தம்ப்நெயில். இப்போ எனக்கு பீகாக் இமேஜ் தேவை. நான் ஆல்ரெடி ஒரு பீகாக் இமேஜ் எடுத்திருக்கேன். இதான் என்னோட இமேஜ். கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு ஃப்ரேம் பி, டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வரும். நம்மளுக்கு ஈஸ்தட்டிக்காகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். அதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ அப்லோட்ஸ்ல போயிட்டு எந்த இமேஜ் அப்லோட் பண்ணணும் அதே இமேஜ் எடுத்து drag and drop ஃப்ரேம்ஸ்குள்ள பண்றேன். நெக்ஸ்ட் Alt 1 பிரஸ் பண்ணி லேயர்க்குள்ள போறேன். இப்போ இந்த இமேஜ் ஃப்ரேம்குள்ள ஃபிட் ஆயிருக்கு. அதை டபுள் கிளிக் பண்ணி ஆக்சுவல் சைஸுக்கு மாத்திக்கிறேன். பேக்ரவுண்ட் என்ன பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷனுக்கு ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம் இமேஜை Ctrl D யூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Alt 1 லேயர் போயிடுங்க. இப்போ இந்த லேயரை நான் என்ன பண்றேன், எடிட் போயிட்டு அட்ஜஸ்ட் பிரைட்னஸை -100ல வைக்கிறேன். இப்போ Alt 1 பேக் டு தி லேயர், Alt 1 பேக் டு தி லேயர். இந்த பிரைட்னஸ் கம்மியான லேயரை மிடில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டாப் லேயர் போயிட்டு ஸ்ட்ரோக்ல ஒரு 6 பார்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஸ்ட்ரோக் கலர் வரும். அந்த ஸ்ட்ரோக் கலர்ல ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ Alt 1 பிரஸ் பண்ணி அகைன் லேயர் போயிட்டு கடைசியா வச்சிருந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பிரஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்றேன். இத அப்படியே மேல எடுத்துட்டு போயிட்டு drag and drop பண்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பீங்கிற லெட்டர் கிடைச்சிருச்சு. பீங்கிற லெட்டர் மேல கரெக்டா அந்த பீகாக் உட்காந்துட்டு இருக்கா போலையும் பிஹைண்ட் த சீன்ல அந்த லெட்டர் இருக்கிறா போலையும் ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு டிசைன் கிடைச்சிருச்சு. கேன்வா ஒரு நான் டிசைனுக்கான பில்ட் பண்ணப்பட்ட ஒரு டூல். யார் வேணாலும் எஃபெக்டிவா டிசைனை பில்ட் பண்ண முடியும் drag and drop பண்ணது மூலியமா. லேயர் கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ இந்த லேயரை எஃபெக்டிவா யூஸ் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்போ உங்களால ஒரு எஃபெக்டிவான டிசைனை பில்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். பை.